ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட எல்லா விஷயங்களுக்கும், போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் போய் நிற்கிறது, பேசுறது இப்படின்றது ஒரு கல அரசியலுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க? போர்வு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு சமயத்தில் மீனவர்கள் பிரச்சனைக்காக நம்ம அண்ணன் முதல் முறையாக பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னார், சுமதி, நம்ம தலைவர் பிரபாகரனை வந்து சீமான் ஒரு இயக்குனர் பேசுகிறாரு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம தமிழர்களை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் பேசுகிற ஒரே தலைவர், ஒரே மனிதர் சீமான். நான் நிறைய விடயங்கள் அண்ணங்கிட்ட நான் பார்த்தது, பெண்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு சம உரிமை எந்த அரசியல் தலைவர்கள் நான் கொடுப்பாங்க, நீங்க சொல்லுங்க, நில்லுங்கன்னு சொன்ன. நிற்கும் போது ஒரு பாரம்பரியமான திமுக குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்கம்மா. அப்படியே நாம் தமிழ் நேர் எதிர் கொள்கை வழியாக நேர் எதிர் சித்தாந்தம் எல்லாமே நேர் எதிர். இங்கே 21 நின்று வாக்கு கேட்கறதுக்கு இறங்கிட்டீங்க வச்சுக்கோங்க. இங்கே திமுக அந்த பின்னணியில் அப்பாவுக்கு அழுத்தம் வந்திருக்குமே, ஏன்னா சொல்லியிருப்பாங்களே, ஊரில் எல்லாம் சொல்லியிருப்பாங்களே, எப்படி எதிர்கொண்டீங்க? இப்போ வந்து புவனகிரி தொகுதி எப்படி, அந்த தொகுதி எப்படி இருக்கு நிலவரம்? நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? இதுக்கு முன்னாடி நெய்வேலியில் இருந்துச்சு. ஆமாம், இப்போ நெய்வேலி எல்லாம் முடிச்சிட்டாங்க, எடுத்து முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அங்கே நிறைய பிரச்சனை வந்து எதிர்ப்புலாம் வந்தது இல்லை, நிலத்தை எடுக்கக்கூடாது. ஆமாம், எடுக்கக்கூடாது, இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ 3வது யூனிட் தொடங்க போகிறாங்க. எடுத்து கொடுத்தது யாரு? எந்த அரசு? சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் அவங்க தான், இந்த அரசு தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்குது. நம்ம இங்க வந்து பேசுற வாசனா நாங்க டெல்லியை எதிர்க்கிறோம். சரி, வாழ்வதற்கான ஒரு இடமாவே இருக்காது, இனிமே இருக்காது. இல்லைண்ணா, நீங்க பேசணும் வரல. எனக்கு அப்ப தோணுச்சுண்ணா, அண்ணன் ஏன் தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளணும்னு சொல்றாரு. முடியல, நான் 70 கோடி நான் என்னால விடுவிக்க முடியலன்னு இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுது. ஆனா ஒரே நாள்ல 7000 கோடி எப்படி நான் கொடுத்தாங்க? அப்ப இவங்க எல்லாமே ஒரு வாக்கு அரசியலை தான், மக்களை வந்து கையெறு நிலையிலே வச்சிருந்ததான் திரும்ப இவங்க நம்ம கிட்ட வருவாங்க. எல்லாமே எல்லாம் செஞ்சுட்டா. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். புவனகிரி தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சுமதி சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். முதுகலை விலங்கியல் படித்தவங்க, இந்திய அனுபவம்னு சொல்லலாம், அப்படி ஒரு அனுபவத்தை கொண்டவர்கள். நம்ம பேசுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வேட்பாளராக நீங்கள் வந்து இப்போ போட்டிடுறீங்க நாம் தமிழர் கட்சியில். இதுக்கு முன்னாடி போட்டிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அனுபவம் வந்து புதுசு இல்லை, பழசு ஏற்கனவே இருக்கட்டும். யார் இந்த சுமதி அப்படின்றது ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. பொதுவாக பெண்கள் அரசியலுக்கு வர்றது வந்து ரொம்ப அபூர்வம். திராவிட கட்சியில் இருக்கிறாங்க, இந்த தேர்தல் நேரத்துக்கு பயன்படுத்துவாங்க, அதோட சரி பொறுப்புன்னு இருந்துருவாங்க. ஆக்கப்பூர்வமான செயல்பாடு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட எல்லா விஷயங்களுக்கும், போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் போய் நிற்கிறது, பேசுறது இப்படின்றது ஒரு கல அரசியலுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க? அண்ணா, என் பேர் சுமதி சீனிவாசன். இதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் தான் நான் வந்து முதுகலை எல்லாம் முடித்தது. நம்ம சென்னை காயிதே மில்லத் காலேஜில் தான். சென்னை நல்லா பழக்கம். அப்போ சென்னை நமக்கு பழக்கமான ஒரு இடம் தான். என் திருமணம் வந்து 97 நடந்துச்சு. நாங்கள் அப்படியே வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டாயம் வந்துச்சு. ஏன்னா என்னுடைய கணவர் வந்து LNTல தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யறதுனால அதை சொல்லி தான் எனக்கு திருமணம் செஞ்சாரு. நீ வேலைக்கு போகக்கூடாது, ஆனால் படிச்சிருக்கணும், நீ வந்து ஏன்னா இடமாற்றங்கள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்றதுனால நான் வேலையில் இருந்தேன்னா அது சரி வராதுன்னு சொன்னதுனால சரின்னு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தது. திருமணத்துக்கு அப்புறம் வட மாநிலங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நிறைய மாநிலங்களை நாங்கள் தொட்டாச்சு. எனக்கு 2 குழந்தைகள், ரெண்டுமே பசங்க. இப்போ பெரியவன் வந்து வேலையில இருந்துட்டு இருக்கான். சின்னவன் வந்து நம்ம கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்லூரியில தான் மருத்துவம் முடிச்சிட்டான்.
நாங்க என்னுடைய கணவர் வந்து 2007லலாம், அதாவது அவர் படிக்கிற காலத்துல இருந்து நம்ம தலைவர் பிரபாகரனோட ஒரு 10க்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி 2010க்கு முன்னாடியில இருந்தே அவர் வந்து 92ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கும் பொழுதே தலைவருடைய போதுமே அண்ணாமலை பல்கலைக்கழகம். தீவிர பற்றாளர் அவரு. அதுல வந்து தலைவரை பின்பற்றியே வரும் பொழுது அண்ணன் சீமான் வந்து தேசிய தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரை பின்பற்றி தான் அவர் எல்லாமே அந்த பிரபாகரன் ஒட்டிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்துட்டு வருவாரு. விடுதலை புலிகளுடைய அங்க இருக்கிற போர்வு எல்லாமே பார்த்துட்டே வந்துட்டு இருக்க ஒரு சமயத்துல மீனவர்கள் பிரச்சனைக்காக நம்ம அண்ணன் முதல் முறையா எல்லாருமே திரைத்துறை ராமேஸ்வரத்துல ஒன்னா கூடி பேசுனது, ராமேஸ்வரத்துல ஒன்னா கூடி பேசும்பொழுது திரையுலகம் பேசும்போது அதுல வந்து நம்ம அண்ணன் சீமானை வந்து இயக்குனர் சீமான் இப்ப பேச வருகிறாரு சொல்லும்போது அந்த காணொலியை அண்ணன் என் கணவர் வந்து அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு, சுமதி நம்ம தலைவர் பிரபாகரனை வந்து சீமான் ஒரு இயக்குனர் பேசுறாரு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம தமிழர்களை பத்தியும் தமிழ் தேசியத்தை பத்தியும் பேசுற ஒரே தலைவர் ஒரே மனிதர் சீமான். அது சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அன்னை போடுற அத்தனை மேடை காணொலிகள் அப்பெல்லாம் நம்ம போக முடியாது, ஆனா காணொலிகள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்த உடனே தான் 2010ல அண்ணன் கட்சி தொடங்கின உடனே முதல் முறையா எப்படியாவது அண்ணனை சந்திச்சே ஆகணும் யோசிச்சு. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இவர் தான் ஒரு அடையாளம் அவர் கண்டு யூகிச்சிருக்கிறார். அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் இருந்திருக்கு. ஆமா, வீட்டுக்காருக்கு இருந்திருக்கு. எப்படியாவது சீமான் அவர்களை நான் சந்திச்சே ஆகணும்னு வந்து முனைப்போட நாங்க வட மாநிலத்துல இருந்தா கூட தமிழ்நாட்டுல அவரு தொடர்பு இருந்துட்டே இருப்பாரு. எப்படியாவது அண்ணனுடைய நம்பரை வாங்கணும், அண்ணன் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது 2011ல தானே புயல் வந்தது. அப்ப வரும்பொழுது இவர் வந்து எப்படியா நான் ஊருக்கு போறேன், நம்ம பகுதி தான் கடலூர் மாவட்டம் தானே அதிகம் பாதிச்சது, நான் போறேன், போயிட்டு அண்ணன் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. என்னெல்லாம் அவருக்கு சரியா கிடைக்கல. அப்புறம் நம்ம அலுவலகத்துல யாரோ இருந்தாங்க, அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன். அவர்கிட்ட எப்படியே இவருக்கு என்ன கிடைச்சோடனே அண்ணன் கிட்ட பேசினாரு, அண்ணா இந்த மாதிரி நான் நிவாரணம் கொடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அண்ணன் சொன்னாரு, தம்பி அங்க கடல் தீபன் ஒருத்தர் இருக்காரு, நீங்க கடல் தீபனை போய் பாருங்க, அவர் எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டுவாரு அப்படின்னு. அண்ணன் அறிமுகப்படுத்திய ஒரு நபர் தான் வந்து கடல் தீபன். அப்ப அந்த கடல் தீபனோட இவர் பயணிச்சவர் தான் என்னுடைய கணவர். நீங்க எப்படி கட்சிக்குள்ள வரீங்க? நீங்க அது ஒரு அது என்ன ஒரு நல்ல ஒரு அனுபவமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. 2007 ஒரு காலகட்டத்துல ஈழத்துல விடுதலை புலிகள் கொஞ்சம் வேகம் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தீவிரம் அடைஞ்ச ஒரு காலகட்டத்துல என்னுடைய இளைய மகன் உடல்நிலை சரியில்லாம இருந்தான். இவரு அப்ப என்ன ஊர்ல இருக்கீங்க நீங்க? நாங்க வந்து கல்கத்தாவுல இருக்கோம். அவர் வந்து என்ன பண்ணாரு, சைட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே என்ன பண்ணாரு, அப்பெல்லாம் லேப்டாப் தானே, லேப்டாப்ல அந்த காணொலிகள் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த குழந்தைகள் அங்க அந்த பதுங்கு குழியில இருக்கிற குழந்தைகள் இறந்தது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னை மீறி அவருக்கு கண்ணுல தண்ணி வருது. நான் என்னுடைய பையனை வச்சுட்டு நான் சொல்றேன், எங்க குழந்தைக்கு ரொம்ப முடியல, நீங்க என்ன லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நேரம் அமைதியா சுமதி, காய்ச்சல் தானே, மருந்து மாத்திரை போட்டு குழந்தைக்கு கொடுத்துரு, காலையில நாம போகலாம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தியா வந்துருச்சு. நான் கேட்டேன், எல்லா தாய்மார்களுக்கும் வரக்கூடிய கோவம் எனக்கு இயல்பு தானே. நான் என்ன சொன்னேன், நான் முக்கியமா அது முக்கியமா அப்படின்னு கேட்ட உடனே அதோட நிறுத்தல. ஆனா நான் இது வந்து தலைவர் பிரபாகரனை வந்து நான் தவறா சொல்லல, என்னுடைய குழந்தை கொஞ்சம் கோவப்பட்டு நான் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நீங்க எல்லாம் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொன்ன உடனே அவரை யோசிக்கவே இல்லைன்னா, ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. என்னுடைய குழந்தை முக்கியமா அவரு முக்கியமான்னு கேட்டீங்களா? ஆமா, நான் அதுதான் கேட்டேன், நான் முக்கியமா அவரு முக்கியமான்னு கேட்ட போது இந்த வார்த்தைகளை சொன்ன தலைவரை சொல்றீங்க நீங்க. அவரு யோசிக்கவே இல்லை, ஒரு நிமிடம் கூட அவர் யோசிக்கல. யோசிக்காம சொன்னார், சுமதி நீ எனக்கு வேணா, நான் டைவர்ஸ் தரேன், கிளம்பு அப்படின்ட்டாரு. இது நிதர்சன உண்மை. என்னுடைய குழந்தைய நான் முன்னிறுத்தி நான் சொல்றேன், இது அத்தனையும் 100% உண்மை. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது தெரியாம ஏதோ சொல்லிட்டோமோ அப்படின்னு. இருந்தாலும்
எனக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுக்குரிய ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, அது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப டிக்கெட் புக் பண்றேன், நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே நீங்களே விழிப்புக்குன்னு சொல்றீங்க, அவரும் பண்ணிட்டாரு. அவரும் பண்ணிட்டாரு. சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் எனக்கு வேற வழி தெரியல. சரி நான் கிளம்பி வந்துட்டேன். வந்த உடனே ரொம்ப யோசிச்சேன், ஏன் இவரு நம்ம என்ன சொல்லிட்டோம், இது உண்மையை தானே சொன்னோம், எல்லாரும் சொல்றத நம்ம சொன்னோம் தானே, இது இவ்வளோ இந்த அளவுக்கு இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு திரும்ப நான் அந்த ஈழப்போருடைய காணொளிகள் எடுத்து எல்லாம் பார்த்தேன். ஒரு பெண்ணா என்னால ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல அந்த பதுங்கு குழியில் அந்த குழந்தைகள்லாம் எல்லாரும் சின்ன பெண்ணமா வெடிச்சு சிதறும் போது, அந்த இடத்துல என்னுடைய குழந்தைய நான் கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது, இது சரிதான், நம்ம உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப அவர் என்னை அழைச்சிக்கிட்டாரு. அதுலேருந்து இன்ன வரைக்கும் திறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பெண்களுக்கு அந்த இட ஒதுக்கீடு 117 சொல்லும் பொழுது என்னுடைய கணவர் என்ன சொன்னார்னா, பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு அண்ணன் சீமான் அவரை கொடுத்திருக்காரு சுமதி, அதை வந்து நீ சரியா பயன்படுத்திக்கணும். பெண்களுக்காக நீ வந்து பெண்களை வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பெண்களுக்கு நிறைய கொடுமைகள்லாம் நடக்குது நீ சொல்ற இல்லையா, அந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்ல பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட படிப்பு முடியட்டும், நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொன்னேன். 2016 ஒரு 18 காலகட்டத்தில் என்னுடைய சின்ன பையன் இங்கே மருத்துவக் கல்லூரியில், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் அவனுக்கு டாக்டர்ஷிப் கிடைச்சிது. தம்பி அதில் சேர்ந்துட்டான். சேரும்போது எனக்கு ஓரளவுக்கு நான் பெரியவனும் காலேஜ் அதை படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு நமக்கு வந்து சரியான ஒரு தளம் அரசியல் இடம் வருது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டக்கூடாது. காலம் வந்து ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும். ஒரு முறை தட்டி விட்டோம்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. 2021 நிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் குறிஞ்சிப்படி சட்டமன்ற தொகுதியில தான் நான் 2021 நின்னேன். அப்போ எனக்கு முன்னமே அப்பா ஒரு அரசியல். அவரை எப்ப சந்திக்கிறீங்க நீங்க சீமானா? எப்ப சந்திக்கிறீங்க நேர்லையா? அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து என்னுடைய கணவர் ஒரு முறை அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா என்ன அண்ணனுக்கு அவ்வளவா தெரியாது. என்னுடைய கணவரை அவரைதான் தெரியும், நல்லா தெரியும். அதாவது மஸ்கட் சீனிவாசன் அப்படின்னு சொன்னா நல்ல அண்ணனுக்கு நல்லா தெரியும். அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு முறை தீபன், கடல் தீபன், அவர் வந்து அண்ணின்னு தான் கூப்பிடுவாரு, அழைச்சிட்டு போகலாம் அண்ணன்கிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணனை சந்திச்சேன். நான் நிறைய விடயங்கள் அண்ணன்கிட்ட நான் பார்த்தது, பெண்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு சம உரிமை எந்த அரசியல் தலைவர்கள் நான் கொடுப்பாங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ சம உரிமைனா எல்லாரும் திமுக திராவிட மாடல் என்ன பேசுது, சமூக நீதி பெரியார் தான் கொடுத்தாரு, நாங்க தான் பெண்களை படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சரி, நீங்க அரசியல்ல பெண்களுக்கு என்ன இடம் கொடுத்தீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 75 விழுக்காடாவது, 75 வேண்டாப்பா, ஒரு 25 நீங்க கொடுக்கணும் இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சமத்துவத்தை எதுல காமிச்சீங்க? ஆண்கள் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் பாவம் அவங்க குடிக்காம இருக்காங்களேன்னு மதுரையில எலைட் கடையை திறந்து நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுடைய சமத்துவம் எங்க இருக்கு? பெண்களுடைய சமூக நீதி எங்க இருக்கு? அரசியல்ல கொடுக்கணும் பெண் உரிமையை வந்து சமத்துவம் அங்க கொடுக்கணும், அங்க கொடுக்கணும். நீங்க கடையில கொடுக்க கூடாது. அப்ப இந்த நாடு எப்படி நான் உருப்படும்? அப்ப பெண்கள் எப்படி முன்னேறுவாங்க? இப்ப எங்களுக்கான ஒரு தளத்தை அண்ணன் கொடுத்திருக்கும் போது விடக்கூடாது. யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்புனா, இப்ப நாம் தமிழர் கட்சியில நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வந்துடுதா? எனக்கு வரும்போது சரியான நேரத்துல அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். அண்ணன் சொல்ற அந்த கொள்கை தத்துவங்களை, அண்ணன் எல்லா இடத்துக்கும் வர்றதில்ல, சீமான் அண்ணன் அவர் சொல்ற கொள்கைகளையும் தத்துவங்களையும் கடைகோடி வரைக்கும் நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த நினைப்போட தான் என்னுடைய குறிஞ்சிப்படி தொகுதியில நான் களமாடி இருக்கேன். நிறைய அண்ணனுக்கு வந்து நிறைய சந்திக்க முடியல, ஆனா என்னுடைய தொகுதிக்குள்ள நான் நிறைய களமாடி இருக்கேன். நான் அந்த அனுபவம் வந்து திரும்பவும் என்ன 2026 குடும்பம் வந்து திமுக குடும்பம் இல்ல, குடும்பம் முழுக்க சொல்லியிருந்தீங்க ஒரு முறை. எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து இங்க வரீங்க? அப்பா என்ன சொல்றாரு உங்க அப்பா?
அப்பா தவறிட்டாரு. இல்ல இப்போ ஆனா அப்பா வந்து திமுகவுடைய திமுகவோட ஒரு என்ன சொல்றது, அவரு ஒரு அங்கம் சொல்றத விட தன்னை உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே அவர் திமுகவில் வச்சாரு. ம். ஆனா ஒரு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆஹ் அதாவது ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு. ம். அப்படிதான் இருந்தாரு. ம். ஏன்னா அரசியலை வந்து எங்க அப்பா கிட்ட நான் நிறைய பார்த்திருக்கேன். ம். எனக்கு அரசியலை வித்திட்டவர் அப்பா. ம். எந்த கூட்டத்துக்கு எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போவாரு, கையோட கூட்டின்னு போயிடுவாரு. கையோட கூட்டிட்டு போவாரு. திமுக மேடைகள்லாம் அப்ப நல்லா பரிச்சயம் உங்களுக்கு. நல்ல அனுபவம், பரிச்சயம். அரசியல் அனுபவம். கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் என்ன அப்பா பேரு கோதண்டராம், என்ன கோதண்டராமா பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வரீங்க, அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளையானே. நேரு எப்படி இந்திரா காந்தியை கூட்டிட்டு போனாரோ ஓ. என் பொண்ணை நான் அந்த மாதிரி கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு தாங்க கூட்டிட்டு போவாரு. அப்பாவை பார்க்கறதுக்கு நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ம். அப்ப நான் வியந்து பார்ப்பேன். அண்ணன் நம்ம மறைந்த அன்பழகன் அவங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவங்கெல்லாம் வரும்போது பரவாயில்ல, அப்பாவுக்கும் அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ம். அப்பா வந்து ஒரு நல்ல மனிதர். ஆனா தப்பான இதுல ஆனா அன்னைக்கு இப்ப உங்களுக்கு தப்பான இயக்கம்னு நீங்க அப்பாவா சொல்றீங்க. அன்னைக்கு அதுதானே இருந்தது, அதில் தானே நீங்க ஆமா. இருந்துட்டு இருந்தீங்க. ஆமா, அன்னைக்கு வந்து சரியாதான் இருந்தது. சரியாதான் அப்பா அந்த இருந்திருக்காரு. அப்பாவுடைய திமுகவுடைய அந்த பற்று நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய சேவைகள் அப்பா செய்வார். ம். நிறைய இப்போ சாலைகள்லாம் நீங்க இன்னமும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட சாலைகள்லாம் அப்பா போட்டது எல்லாம் தரமா இருக்கும். ம். யாராவது பிள்ளைங்க ஏதாவது வந்து படிப்புக்குன்னு கேட்டாங்கன்னா அப்பா அப்படியே செய்வாரு. ம். நான் அதனாலதான் அப்பா மேல ஒரு மதிப்பு அங்க நிறைய உண்டு. ஒரு நம்பிக்கையான ஒரு நபர். ம். அவரை பார்த்து நான் வளர்ந்தேன். ஆனா எப்படி நேரா இங்க வர்றீங்க? அங்க எல்லாம் இருந்திருக்கணும். அது நேரு இந்திராவை அழைச்சிட்டு போன மாதிரி அந்த அரசியல் அங்கீகாரம் இந்திராவுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு திமுகவில் கிடைச்சதா? இல்ல, நான் ஏன் இங்க வந்தீங்க? நான் அதுக்கப்புறம் அதுல பயணிக்கல. சரி. கால சூழ்நிலை வந்து என்னை மாத்திடுச்சு. ம். ஆனா அப்பாவுக்கு கொண்டு வர ஆசை. ம். அண்ணன்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ம். ஏன்னா உங்க சகோதரர் என்ன சகோதரர்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா பெண் அரசியல் வர தேவை, அரசியல் பதிவு சரியில்லை, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ முடியாது. நம்ம யாருன்றது நமக்கு தெரியும் இல்ல, நான் யாருன்றது எனக்கு தெரியும். எதிர்கொண்டு போகணும். எனக்கு தெரியும். என்னை சுத்தி ஒரு வளையத்தை நான் வச்சிருப்பேன். அந்த வளையத்தை தாண்டி ஒரு எல்லைக்கு அப்புறம் நான் வெளியே வர மாட்டேன். ஏன்னா எல்லா பெண்களுமே அப்படிதான். அண்ணன் அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. சரி, ஆனா எனக்கு இயலாமை. ஆனா எனக்கு அரசியல்ல இருக்கணும்ன்ற ஒரு ஆசை மிக அதிகம். அந்த வாய்ப்பை என் கணவர் எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு நான் அதை நன்றி. கட்சியில சேருங்க, நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்கன்னு சொன்னாரு. நிற்கும் போது ஒரு பாரம்பரியமான திமுக குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்கம்மா. அப்படியே நாம் தமிழ் நேர் எதிர் கொள்கை வழியா நேர் எதிர் சித்தாந்தம் எல்லாமே நேர் எதிர். இங்க 21 நின்று வாக்கு கேட்கறதுக்கு இறங்கிட்டீங்க வச்சுக்கோங்க. இங்கே திமுக அந்த பின்னணியில் அப்பாவுக்கு அழுத்தம் வந்திருக்குமே, ஏன்னா சொல்லியிருப்பாங்களே, ஊரில் எல்லாம் சொல்லியிருப்பாங்களே, எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த அழுத்தம் நிறையவே வந்துச்சு. யாரு இங்க முதல் பெண் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தான் நாங்க விளம்பரம் பண்ணோம் எங்க தொகுதியில. உங்க தொகுதியில முதல் பெண் வேட்பாளர் இப்பதான் 2021 தான். 2021 தான். திராவிடா அதுக்கு முன்னாடி அவ்வளவு பெண் உரிமையை கொடுத்துருக்கு. சரி, திராவிடா அவ்வளவு கொடுத்துருக்காங்க. நாங்க விளம்பரப்படுத்தும் போது முதல் பெண் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து யாரு, நாம் தமிழர் கட்சியில நம்ம கட்சியை தான் சொல்லுவாங்கல்ல, இங்க செலவு பண்றதுக்கு ஆள் யாரு இருக்காங்க, அது ஒண்ணு. இந்த கட்சி அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அப்போ என்னுடைய பின்னணியை எடுத்து பார்த்திருக்கும் போது எங்க அப்பாவோட பொண்ணா அப்படின்னு அப்பா கிட்ட ஒரு அழுத்தம் போகுது. அப்பா போன் பண்ணி என்ன யார் அங்க மாவட்டத்துல செல்வாக்கு திமுகவுல? இப்பவும் அங்க எம்ஆர்கே தான். அவர் வந்து அங்க குறிஞ்சிப்பாடி தொகுதினா எம்ஆர்கேயோட கோட்டை. அதை யாராலையும் அசைக்க முடியாது. அவரை சொல்லிட்டு இருக்க செங்கல்ல கூட யாரையும் எடுக்க முடியாது அப்படின்றதுதான் அவருடைய பேச்சு. அப்ப இந்த அழுத்தத்தை எடுப்பன்னு உள்ள இறங்குறீங்க. ஆமா, சரி. இந்த அழுத்தத்தை கொடுக்கும்போது தம்பி எல்லாம் அந்த இதுலதான் அவருடைய லீகல் அட்வைசரா இருக்காரு. எம்ஆர்கையோட லீகல் அட்வைசர். மொத்தமும் திமுக பக்கம், திமுக இந்த பக்கம். சரி. அப்போ என்ன கேட்கும்போது நான் சொன்னேன்,
நீங்க தான் திமுகவுடைய கோட்டைன்லாம் சொல்றீங்கல்ல, ஏன்பா எங்களை பார்த்து பயப்படுறீங்க? ம் நீங்க அது வேற சொல்ல, நீங்க தான் ஜெயிக்க மாட்டீங்களே, அதை சொல்ல, அதை தான் சொல்றீங்களே, ஏன்பா எங்களை பார்த்து பயப்படுறீங்க? ம் நான் பாட்டு ஏதோ ஒரு பக்கம் வாக்கு சேகரிச்சுட்டு போறேன் ம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீங்க நிற்கக்கூடாது அப்படின்னு. ம் நான் நிற்பேன், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னை மிரட்டட்டும், எது வேணா செய்யட்டும், ம் ஒரு பெண்ணா எதிர்கொள்ள நான் தயார் அப்படின்னு சொல்லி தான் அந்த களத்துல நான் நின்னேன் அங்க குறிஞ்சிப்படை தொகுதியில. உங்க சகோதரர்கள் அப்பாலாம் என்ன சொன்னாங்க? அப்ப வேண்டாம்பா, நமக்கு பொம்பளை குடும்பமே பிள்ளைக்கு இது- திமுகவா இருக்குது. நமக்கு இது தேவையாப்பா? ம். நாம் தமிழர் கட்சியில கொள்கையும் சரியில்லை, ம். காசும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, ம். எதுக்கு வெட்டியா நீங்க நின்னுட்டு? காசு கொடுக்க மாட்டேன்றது கொள்கை சரியில்லைன்றாங்களா? கொள்கை சரியில்லை நான் சொன்னேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் பார்த்த அரசியல் வந்து வேற. சரி. அவங்க பார்த்த அரசியல் வேற. ம். அப்ப நான் தான் என்ன சொன்னேன், சரி, ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விடயம். ம். அதை ஒரு அரசியல் தலைவர் அங்கீகாரம் செய்து அந்த தளத்தை ஒரு பெண்ணுக்கு ஒரு மனிதர் கொடுக்கிறாருன்னா ம். அந்த வாய்ப்பை இழக்க நான் தயாரா இல்லை. ம். 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 எங்களை பெண்ணா இருக்கிற நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திக்கிறோம். எனக்கு நீங்க அதை செஞ்சு தருவீங்களா? என் சட்டத்தை ஏற்றுறதற்கு அவர் வருவாரா, இவர் வருவாரா நான் எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது அந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய இடத்துல நான் ஏன் அமரக்கூடாது? ம். 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 எனக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும் போது அதை ஏன் நான் பயன்படுத்தக்கூடாது? அதனால அப்பா நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2021 தேர்தல் காலம். தேர்தல் களம் நின்னோம் நாங்க. மிரட்டல்லாம் ஒன்றும் வரல உங்களுக்கு? அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தெரிஞ்ச குடும்பத்துடைய மகளா வந்து நிக்கிறீங்க நீங்க. பின்னாடி நிறைய வந்துச்சு, சொன்னாங்க, ம். எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் எம்ஆர்கே சொல்ல சொல்லுங்கப்பா அப்படின்னு. நான் ம். அப்பா சொன்னா போதாது, அவர் தான் வந்து சொல்லணும். எனக்கு எம்ஆர்கே என்கிட்ட சொல்ல சொல்லுங்க, ம். நான் அப்புறம் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. ஏன் அவருக்கு பயமா அப்படி சுத்தி என்கிட்ட வர்றதுக்கு நேரடியா என்கிட்ட சொல்ல சொல்லுங்க அப்படின்னு. ம். உங்ககிட்ட பேச முடியாதுமா, ம். நீ ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு. நாங்க அப்படியே அந்த களத்துலதான் எனக்கு அது ஒரு கம்பீரமா இருந்துச்சு. ம். ஒரு அங்கீகாரம், அரசியல் அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு என்னோடது குறிஞ்சிப்பாடி என்னுடைய கோட்டைன்னு சொல்ற ஒரு மனுஷன் ஒரு 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 செகண்ட் நான் அவரை யோசிக்க வச்சாலும் ஆட வச்சுட்டேன்ல, ம். அந்த கர்வம் எனக்கு உண்டு. ஆளை விட்டு பேச வைக்கிறாரு. அது வித்ட்ரா பண்ண சொல்லி பேசியிருக்காங்க. ஆமா, பேச திரும்ப சொல்லு. பெற்றுங்க, போட்டியிட வேண்டாம். எதுக்காக அப்படின்னா, ஒரு சிலர்லாம் பெண்கள் சும்மா பொழுதுபோக்குக்காக அரசியலுக்கு வராங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ம். ம். அதனுடைய வழி என்னன்னு தெரியாம நிறைய பெண்கள் பொத்தாம் பொதுவா பேசிட்டு போறாங்க. நான் எங்களுக்குள்ள 1000 வழிகள் இருக்கு. ம். இப்ப எனக்குள்ள நீங்க என்னை பார்க்கும்போது நான் நல்லா இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். ம். ஆனா எனக்குள்ள என்ன வழி இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய வழியெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா, என்னுடைய எதிர்கால தலைமுறை பெண்களுடைய பாதுகாப்பு அது ரொம்ப அவசியம்ன்றதுக்காக தான் நான் திருப்பியும் இந்த களத்துக்கு நான் வந்தேன். அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள திசை மாறி அப்படியெல்லாம் போயிடுச்சு. பெண்கள் பாதுகாப்பு உறுதியா உறுதியா எங்களால் கொடுக்க முடியுன்றீங்க. ஆமா. அது இன்னொன்னு என்னன்னா, தம்பி கரெக்டா 2023 ம். என்னுடைய சின்ன பையன் மருத்துவர் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு உயர் கல்விக்காக படிக்கிறதுக்காக காத்திருக்கும் போதுதான் திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி தம்பிக்கு வந்துடுச்சு. வந்தோடனே தம்பி இறந்து இப்போ ஒரு 2 வருடங்கள் ஆகுது. அதனாலதான் நான் 2024 தேர்தல்ல என்னை நிக்க கேட்டிருந்தப்போ, பாராளுமன்ற தேர்தலில் நான் நிக்க மாட்டேன், என்னை நிக்கிற மனநிலை இல்லை அது சொல்லிட்டேன். நான் அதனால அதை நிக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப உள்ளேயே இருக்கும்போது மன அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. அப்புறம் என்னுடைய கணவர் தான் சொன்னாரு, தலைவர் மேதகவேலு பிள்ளை பிரபாகரன், நீ ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோ, நான் ஒரு அம்மாவை உன்னால ஏத்துக்க முடியாதுதான், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரே ஒரு நிமிடம் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய மனைவியும் ஒரு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய நெஞ்சுக்கு நேரா சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதை நீ மனசுல வச்சுக்கோ. எல்லாத்தையும் இழந்துதான் களம். எல்லாத்தையும், ஆமா, எல்லாத்தையும் இழந்துதான் களத்துல நிக்கிறது. அதனால சுமதி, நீ உன்னை மனசை தேத்திட்டு திரும்பவும் நீ வெளியவான்னு என்ன சொன்னது என்னுடைய கணவர் தான். அதான் 2020 நாடாளுமன்ற தேர்தல் விட்டுட்டு அந்த விட்டுட்டு திருப்பி நான் களத்துக்கு வந்திருக்கேன். ஒரு பெண்ணா
நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ ஒரு பெண்களுக்கு ஏற்படுற ஒரு தீங்கெல்லாம் நான் அதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய தொகுதி புவனகிரி தொகுதியில ஒரு பெண்கள் பாதுகாப்பு படையை ஒண்ணு உருவாக்கணும். நான் வெற்றி அடைஞ்சிட்டு வந்தேன்னா வெற்றி அடைஞ்சிட்டு வரும்பொழுது பெண்கள் பாதுகாப்பு படை, காவல்துறை இல்லாம ஒரு பெண்கள் பாதுகாப்பு துணை. ஆனா காவல்துறை எதுக்கு நான் நம்புறீங்க? இது இப்ப சமீபத்துல நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நாயை வந்து ஏதோ துன்புறுத்துறாங்கன்னு ஒரு பெண்ணு போயிட்டு அங்க பேசும்போது அந்த பெண்ணை அவமானப்படுத்தினது, ஆடையை வந்து கிழிச்சது யாருன்னா நீங்க சொல்லுங்கண்ணா. ஒரு காவல் அதிகாரிங்க, பெண் காவல் அதிகாரி தானே. இவங்களை எப்படி நான் நம்புறது? இவங்க யாருக்கு கீழே? அதனால பெண் பாதுகாப்பு படையை, பெண்களுக்கான பாதுகாப்பு தனியா கொண்டு வரீங்க. அந்த திட்டம் இருக்கு. எனக்கு அந்த திட்டம் இருக்கு. புவனகிரி தொகுதியில பெண்களுக்கான ஒரு தகுதி வாய்ந்த பெண்கள், நான் அந்த தகுதியை சொல்லல, ஸ்டாலின் அரசு சொல்ற தகுதி இல்ல, உடற் வலி மனவலி இதெல்லாம் தைரியத்தோட இருக்கிற பெண்கள், தற்காப்பு கலைகள் கொண்ட பெண்கள், இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு பாதுகாப்பு படையை நான் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உருவாக்குவேன் வெற்றி அடைஞ்சவனே. ஏன்னா இரவில் கூட பெண்கள் தைரியமாக நடமாடுவதற்கு அதான் உங்க தொகுதிக்கான ஒரு திட்டம். அது ஒண்ணு. அதே நேரத்துல பள்ளிகள்ல வாகனங்கள் இயக்குறாங்கல்ல, அது முழுக்க முழுக்க பெண்கள் இயக்கக்கூடிய, ஓட்டுநராக இருக்கக்கூடிய வாகனங்களை நான் அமர்த்துவேன். நிறைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கூட பாலியலுக்கு ஆளாகிறாங்க. அதையும் நான் வந்து செய்யணும். இதுதான் வந்து பெண்கள் சம்பந்தமா ஒரு பெண் வேட்பாளரா நான் என்னுடைய தொகுதி மக்களுக்கு உத்தரவாதம் தரேன். நான் உறுதி தரேன். இதை உறுதியா நான் செய்வேனா. நான் தலைவர் நம்ம மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொன்னதுதான், பெண்கள் இல்லாத படை வெற்றி அடையாது. நீங்க என்னதான் பேசினாலும் சரி, வீடிலிருந்து நாடு வரைக்கும் பெண்களுடைய பங்களிப்பு உறுதியா இருந்தாகணும். இதை நான் கட்டாயம் அங்க நிறைவேற்றுவேனா. இது என்னுடைய புவனகிரி தொகுதி வேட்பாளராக நான் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. இப்ப வந்து புவனகிரி தொகுதி எப்படி, அந்த தொகுதி எப்படி இருக்கு நிலவரம்? நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? நான் அந்த புவனகிரி தொகுதி இப்ப வந்து அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் தான் அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அந்த பகுதி என்ன, இங்க எப்படி குறிஞ்சிப்பாடி தொகுதி வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்றோமோ, அது புவனகிரி தொகுதி வந்து அதிமுகவோட ஒரு கோட்டை தான் அது. ஆனா நாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போனோம். நான் காவனூர்னு ஒரு ஊருக்கு போனேன். நானு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருக்கேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போறேன். நம்ம இது போக போக காவனூர்னு ஒரு ஊரு, இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கா இல்ல நம்ம எங்கேயாவது ஊர் தெரியாத ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி. சாலை வசதியே கிடையாதுண்ணா, சுத்தமா சாலையே கிடையாது. நீங்க சொல்றது இந்த நூற்றாண்டுல இப்ப சொல்றீங்க. இப்ப காவனூர்ல சாலையே கிடையாது, மேடு பள்ளமா. அதுதான் சொல்றேன், ஏதோ நம்ம ஒரு தீவுக்குள்ள வந்த மாதிரி. 2 பக்கமும் வயல்கள். நீங்க நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா நெல்லை காய வைக்கிறதுக்காக குமிச்சு வச்சிருக்காங்க. நீங்க வட மாவட்டங்கள்ல பொதுவா எல்லா இடத்துலயும் சாலையில தான் நெல்லை காய போட்டிருப்பாங்க, மத்த தானியம் எல்லாம் காய போட்டிருப்பாங்க. அது வழக்கம் தான், அது ஒண்ணும் பிரச்சனை. அதுதான். ஆனா இது சாலையே இல்லைன்றீங்களே. சாலையே இல்லைன்னா இதுல வேற ஒன்றிய அரசு எல்லாம் வந்து சாலை மேம்பாடு திட்டமும் இருக்குல்ல, பஞ்சாயத்துல அந்த வசதிகள்லாம் உண்டு. உள்ள போயிட்டு போட்டு ஒரு வேலை காணாம போயிடுச்சோ, போட்ட மாதிரி அடையாளமே இல்லையேனா. போட்டிருக்கேன்னா அந்த எல்லா 2 சைடும் அந்த கட்டை கட்டி விட்ட மாதிரி அப்படியே பள்ளமா இருக்கலாம். அந்த ஒரு இவங்க வருட கணக்கா போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாலையே அப்படி ஒண்ணு இருக்கு, இந்த மக்களுக்கு நம்ம காமிக்கணும்னு அவங்க காமிக்கணும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நாங்க ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ள போயிட்டு சொன்னேன், என்னப்பா சாலையெல்லாம் இல்லையே, என்னன்னு தெரியல, போட்டு தரலைங்கக்கா அப்படின்னு. அங்க இருக்கிற பசங்க, சரி குடி தண்ணீர் எல்லாம் உங்களுக்கு வசதி நல்லா வருதா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட குடி தண்ணீர் பிரச்சனை வந்துச்சு, டேங்க்ல தண்ணி ஏத்த முடியாம இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது பஞ்சாயத்து தானே அப்படின்னா. ஆமா அப்படின்னும் போது, ஜல்ஜீவன் திட்டம் இருக்கே, அது வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு வர்றது தானே, ஏன் உங்களுக்கு வரல? போட்டாலும் கிணறு இருக்கணும்ல, தண்ணி இருக்கணும்ல. அங்க கிணறு இருந்ததா? இருக்கு, அந்த மோட்டர் வசதிகள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தான் அந்த வசதிகள்லாம் உண்டு. ஆனா கொள்ளிடம் ஆறு வர ஒரு பகுதி தானே. அதெல்லாம் கொள்ளிடம் ஆற்றுல இருந்து வர தண்ணி எல்லாமே பரவனாறு எல்லாம் தண்ணிகள் நிறைந்த ஒரு பகுதி தானே உங்களுக்கு. அப்புறம் தண்ணி தட்டுப்பாடுன்றாங்க அவங்க. அது ஏப்பா ஜல்ஜீவன் திட்டம்ல உங்களுக்கு வருமே அப்படின்னு. அப்படி ஒண்ணு இருக்காக்கா அப்படின்னு. ஐயோ
என்ன மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாம வச்சிருக்காங்க அப்படின்னு. இல்லப்பா, நம் பெண்கள் வந்து ரொம்ப தூரம் போய் தண்ணி பிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம மோடி அரசு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. வீட்டுக்கு வீடு பைப்பு வரும் அப்படின்னு. அக்கா, எங்களுக்கு தான் தெரியல. இங்க இருக்கிற பஞ்சாயத்து, வார்டு பஞ்சாயத்துல இருப்பாங்கல்ல, வார்டு மெம்பர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லக்கா, அப்படியே அவங்க எங்களுக்கு செய்யல அப்படின்னாங்க. இது கேள்வி சரியாதான்ப்பா இருக்கு. எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க வார்டு பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, வார்டு மெம்பர்லாம் இருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க போய் நிக்கக்கூடிய சூழல் வராது இல்ல. நம்ம எல்லாமே சரியா செய்து கொடுத்துட்டு அங்க போய் நிக்கணும்னு அவசியம் இல்ல. தண்ணி வேணும்னு கேட்க மாட்டோம், ரோடு வேணும்னு கேட்க மாட்டோம். இப்ப நீங்க தேடுறீங்கல்ல, ஏன் செய்யலன்னு தேடுறீங்கல்ல, அதுக்காக தான் இவங்க எல்லாம் செய்யாம வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவம் அது. இந்த காலத்துல தண்ணி தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல இருக்குது. இவங்க இங்க வசனம் பேசுற மாதிரிலாம் யதார்த்தத்துல இல்ல. ஆனா சாலையும் இல்ல, தண்ணியும் இல்லைன்ற ஒரு இடம், அதுவும் குறிப்பா காவனூர் பகுதியில. அது ஒரு பகுதி தான் நான் போய் பார்த்திருக்கேன்னா, அங்க நிறைய பேர்கிட்ட சொல்ற விவரங்கள் எல்லாமே தண்ணி தட்டுப்பாடு நிறைய இருக்கு. சாலை கூட போடாம இருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த ஒன்றிய அரசோட நிதியெல்லாம் என்ன பண்றாங்கன்றது தெரியல. அதை வந்து முதல்ல நான் அங்க போயிட்டு அதை சொல்லிதான் நான் வாக்கு சேகரிக்கணும். இன்னும் ஒண்ணு என்னன்னா, வேற எந்த ஊரை பாத்தீங்க நீங்க? தெக்கொள்ளூர் இருக்கு. அங்க போயிருக்கேன். ஏன்னா அங்க ஒரு நிகழ்வுக்காக போனேன். அப்ப அங்க இருக்கிறவங்கள்ட்ட அப்படியே பேசினேன் நானு. அங்க என்ன சொல்றாங்க? அங்க என்ன பிரச்சனை இருக்கு? அங்க வந்து பிரச்சனை இதேதான். கல்வி அறிவு கொஞ்சம், பள்ளிக்கூடங்கள்லாம் சரியான பள்ளிக்கூடங்கள் அங்க இல்ல. அரசு பள்ளி கிடையாது. பெண் குழந்தைகள் படிப்பறிவை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. நானா நினைச்சிட்டேன், எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்க வந்து அதிமுக தான் வாக்கு செலுத்துறோம், நாங்க மாறவே மாட்டோம் அந்த பகுதியில சொல்லுவாங்க. பொதுவா சொன்ன மாதிரி அந்த கோட்டை சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது தண்ணி வசதி இல்ல, இதே சாலை வசதி இல்ல, அடிப்படை வசதியே மிக குறைவு. பள்ளிக்கூடமாவது இருக்குதா? இருக்கு, ஆனா சரியான முறையில இயங்கல. அந்த கட்டிடங்கள்லாம் சிதலம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கு. அதையெல்லாம் போயிட்டு தானே சொன்னேன், இருங்கடா நான் வரேன், தேர்தல் வரும்பொழுது இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு நினைச்சு பார்த்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் ரோடுகள்ல அந்த நெல்லை காய வச்சுட்டு இருக்காங்கல்லண்ணா, அங்க நிறைய இடங்கள் இருக்கு. அந்த நெல்லை காய வைக்கிறதுக்கான ஒரு இடத்தெல்லாம் வந்து அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் அது செஞ்சிருக்கலாம். ஆனா செய்யல. மக்களை எப்போதுமே ரோடுகள்ல, வீதிகள்ல நிக்க வைக்கிறதே இந்த திராவிட அரசாங்கத்தோட வேலையாவே இருக்கு. ஏன்னா அங்க திமுகவும் மாத்தி வந்திருக்கு. இந்த புவனகிரி தொகுதியில திமுக அரசும் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, அதிமுகவும் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அவங்க காலத்திலயும் ஒன்னும் செய்யல, இப்பவும் ஒன்னும் செய்யல. ஆனா மக்கள் வந்து யாருக்கு என்ன கொடுக்குறாங்க, எனக்கு என்ன வந்திருக்கு, அததான் பேசுறாங்களே தவிர இது அந்த அளவுக்கு மக்களை வந்து தேர்தல் அப்ப தொகை கொடுத்தா போதுன்றாங்க. மற்றபடி இந்த அடிப்படை தேவைகள்லாம் இல்ல. அது யார் காரணம், செய்தாங்களா இல்லையா, செய்யாம விட்டதுக்கு என்ன, இது எதுவுமே தெரியல. இப்ப நீங்க என்ன பிரச்சாரம் பண்ண போறீங்கம்மா தொகுதிக்குள்ளார? நாம் தமிழர் கட்சி சீமான் வந்தால் நீங்க என்ன செய்வீங்க, என்ன பிரச்சாரம் பண்றீங்க? அதாவது அந்த பகுதியில நான் ஓரளவுக்கு என்ன நிலவரம் இருக்குன்றது எனக்கு தெரியுதுன்னா, இன்னொன்னு என்னன்னா, இப்போ நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இல்ல 3வது யூனிட் தொடங்குறாங்கன்னா, அது முழுக்க புவனகிரியில தான். இதுக்கு முன்னாடி நெய்வேலியில இருந்துச்சு. இப்ப நெய்வேலி எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அங்க நிறைய பிரச்சனை வந்து எதிர்ப்புலாம் வந்தது இல்ல, நிலத்தை எடுக்க கூடாது. ஆமா, எடுக்க கூடாது. இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்ப 3வது யூனிட் தொடங்க போறாங்க. எடுத்து கொடுத்தது யாரு, எந்த அரசு? திமுக அரசு தான். திமுக அரசு தான். அங்க வந்து திமுக தானா? நெய்வேலியில வந்து இப்ப கூட சட்டமன்ற உறுப்பினரா இருக்கு, அவங்க தான், இந்த அரசு தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்குது. நம்ம இங்க வந்து பேசுற வாசனா நாங்க டெல்லியை எதிர்க்கிறோம். சரி, அங்க அடிக்கடி ஒரு கூட்டம் போடுவாங்க. எம்ஆர்கே சபா, ராஜேந்திரன், இவங்க எல்லாமே வந்து போடுவாங்க. போட்டுட்டு அண்ணன் வேல்முருகன் அவங்க எல்லாமே வருவாங்க. இதுல வேல்முருகன் அண்ணன் தான் கொஞ்சம் பேசிட்டு கோவமா வெளியே வருவாரு. மத்தவங்க எல்லாம் அமைதியா வந்துட்டு அவங்க அரசு திட்டம் நிறைவேறட்டும். கிட்டத்தட்ட நிலம் எடுத்துட்டாங்களா அங்க? ஆனா எடுத்து முடிச்சிட்டாங்கண்ணா, முடிஞ்சிடுச்சு. நெய்வேலிய வந்து வாழ்வதற்கான ஒரு இடமாவே இருக்காது இல்லன்னா. நீங்க இதுவே ஒரு 3-4 தலைமுறைக்கு அப்புறம் நம்ம போனோம்னா மரண குழிகள் நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்.
அது ஒரு காலத்துல என்ன ஆகும்னா புதைக்குழிகளாக மாறும். அந்த மாதிரி அந்த மரண குழிகளா தான் பெரிய பெரிய அந்த மைன்ஸை வந்து அப்படியே திறந்த வெளியாவே வச்சிருக்காங்க. அது மூடவும் கிடையாது. அது மூடாமையே இப்ப புவனகிரியில 3வது யூனிட் தொடங்குறாங்க. ம். ஏன் மூடல அப்படின்னு ஒரு காரணம் கேட்டா, இப்போ நம்ம நிலக்கரி தோன்றாங்க இல்லைங்கன்னா, அந்த நிலக்கரியை எரிச்சு சாம்பலாக்குறாங்க. ம். அந்த சாம்பலை வந்து ஒரு வியாபாரம். ஆமா. நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல அதை ம். பயன்படுத்துறாங்க. அதுல கூட பாருங்க, அங்க இருக்கிற சேர்மன் 480 கோடி ஊழல் அந்த சாம்பல் எடுக்கிறதுல. சேர்மன் நிலக்கரி முடிச்சிட்டாங்க ஊழலை ம். முடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அந்த குழியை மூடணும்னா, ம். அதாவது அந்த மைன்ஸை நீங்க மூடணும்னா, எடுத்த மண்ணு மட்டும் போதாது. ம். அந்த நிலக்கரி எரிச்ச சாம்பல் வேணும் இல்லையா? ம். எதுவுமே இல்லாம அந்த மண்ணை எப்படி நம்ம மூடுவீங்க? ம். திறந்த வெளியா தான் இருக்கும். இது அது மக்கள் பயன்பாட்டுக்கு இனி வரப்போறது இல்ல. இனி அது அந்த மண்ணை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது, ஒண்ணும் முடியாது. ஒண்ணுமே இல்ல. அந்த தண்ணி கூட எதுக்கும் பயன்படாது. ஆனா அது பாதரசத்தோடைய அளவு எவ்வளவு இருக்கு தெரியுமா? வெளியேறதுல ம். கிட்டத்தட்ட வந்து 62 மடங்கு. அதுல இருந்து தொடங்கி 250 வரைக்கும் அளவு வந்து பாதரசத்தோட அளவு அவ்வளோ அதிகமா இருக்கு. ம். இப்ப நீங்க ஒரு mg பெர் லிட்டர்ல எவ்வளோண்ணா இருக்கு? 0.0025 mg பெர் லிட்டர். ம். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல பண்ணதுல வந்து 0.115 mg பெர் லிட்டர் ம். பாதரசம். ம். தண்ணீர், நிலத்தடி நீரோட எதுக்கும் பயன்படாதுங்களா இது? பயன்படாம போகட்டோம்னா, ம். இந்த மக்களுக்கு வந்து குடிக்கிறப்ப என்ன நோய் வரும்? குடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நரம்பு தளர்ச்சி, ம். சிறுநீரக கோளாறு, கண் எரிச்சல், இந்த மக்களுடைய இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டாங்க. ஏதலிகளாக ஓடுங்க நீங்க வெளியே, துரத்தி விட்டுட்டாங்க. ம். அவங்களுக்கு சரியான மருத்துவ வசதிகளும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்கறது இல்ல. இப்போ ஆனா சரி போயிட்டு போகுது, இது எல்லாம் கூட நம்ம மன்னிச்சிடலாம். ம். நீ வந்து எங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ற அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிற, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காவது ஒரு வழி பண்ணணும்ல. அதுவும் கிடையாது. ம். வெளி மாநிலத்தவர் என் வீட்டுக்குள்ள வந்து அண்டை நாட்டான் வந்து வசிச்சுட்டு இருக்கான்னும் போது ம். நமக்கு கோபம் வருமா வராதா? கட்டாயம் வரும். இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? ம். என்னோட வேலை வாய்ப்பும் வெளி மாநிலத்தை சேர்ந்தது தான் அதிகம். ம். 299 பேர் எடுத்திருக்காங்க. ம். அப்ப ஏன் மாணவன் என்ன தகுதி இல்லாதவனா? எதை வச்சு தகுதி இல்லாதவன் சொல்ற? ம். இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு பாருங்க, பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க பிரிக்கிறல்ல, நீ பெண்ணுக்கு பிரிக்கிறதே எனக்கு கோபம் வருது. ம். அப்ப என்னுடைய படிச்ச கல்வி அறிவு முக்கிய தமிழ்நாடு கல்வியில சிறந்த ஒரு நாடுன்னு சொல்ற இடத்துல ஏன் மாணவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ம். அந்த அதிகாரத்துல தகுதியான தமிழன் ஒருத்தன் இல்லைன்ற ஒரு காரணம் தானே. ம். ஏன் அதுக்கு அரசு முயற்சிக்கல? தமிழ்நாடு அரசு எப்படி முயற்சி செய்யும்? எனக்கு தான் வந்து கமிஷன் கலெக்ஷன் அதுதான் முக்கியம். ஒழிய தமிழ்நாட்டு இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு வேலை அப்படின்றதுல உறுதிப்படுத்துனதுல நோக்கம் இல்ல. அந்த நோக்கம் இருந்துச்சு, நாங்க வீதியில நின்று அவங்களோட கூப்பாடு போட்டுட்டே இருக்கலாம். அண்ணன் எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு கேட்கணும்ன்ற எங்களை எல்லாம் அந்த நிலையில தான் நான் வச்சிருக்காங்க. அவங்க வேலை வாய்ப்பும் இல்ல, அந்த மண்ணும் இல்ல, என்ன நிலத்தை கொடுத்ததுக்காக வேண்டி அங்க வியாதியும் சுமக்கணும். சரியான அதுக்கு வந்து சரியான காம்பன்சேஷன் கொடுக்கல. இழப்பீடும் சரியா கொடுக்கல. இப்ப நான் வந்து நீ வந்து ஒரு தமிழன் அல்லாதவன் இந்த தமிழ்நாட்டை ஆள்ற ஒரு காரணத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, நாங்க வட மாநிலத்துல நான் வந்து அதிகமா இருந்தேன், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இருந்தேன். இப்ப நான் எனக்கு எல்லா ஊரும் ஓரளவுக்கு நான் போயிருக்கேன், எல்லா மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கேன். அப்ப நான் அங்க போகும் பொழுது நான் ஒரு ஊர்ல ஒரு வட மாநிலத்துல ஒரு ராஜஸ்தான்ல நினைக்கிறேன், நினைவு சரியா, ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது ஒரு காவல் நிலையத்துல நான் அந்த ரிப்போர்ட் ஒண்ணு கொடுக்கறதுக்காக ஒரு சூழல் வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கவுங்க மொழியில தானே எழுதுவாங்க ரிப்போர்ட். அங்க எழுதும்போது நீங்க வந்து ஹிந்தி தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னா, நான் உயிருக்குயிரா பழகிட்டு இருந்த யாருமே என் கூட வரல. காவல் நிலையம்னு எனக்கு கையை விட்டுட்டாங்க அந்த வட மாநிலத்தவர். அப்போ நம்ம தமிழகத்திலிருந்து குடிபெயர்ந்த ஒரு 3-4 தலைமுறைகளாக இருந்த ஒரு தமிழர்கள் தான் வராங்க. எனக்கு வந்தாங்க, அம்மா வா நான் வரேன், ஒண்ணு இல்ல
மொழிபெயர்த்து நம்ம சொல்லது சொல்லி ஒரு என்ன கடிதம் கொடுக்கணும், கடிதம் பேசணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். வரல. எனக்கு அப்ப தோணுச்சுண்ணா, ம். அண்ணன் ஏன் தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளணும்னு சொல்றாரு. எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க வந்து நாம் தமிழர் எல்லாம் இனவாதம் பேசுறீங்க, மொழிவாதம் பேசுறீங்க, பாசிசம் பேசுறீங்கன்னு சொல்றாங்கல்ல. அவங்கெல்லாம் ஒரு மாநிலத்துல போய் இருந்துட்டு வரட்டும்ன்றீங்களா? அவங்களாம் அந்த வட மாநிலத்துல போயிட்டு வரணும்னா ம். பட்டறிவு தானே சொல்லும், கேட்டறிவு சொல்லாது. ம். பட்ட அறிவு தான் சொல்லும். நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த இது. அப்ப சொல்லுவாங்க, அப்பதான் நான் நினைச்சேன், தான் நாடாக விட்டாலும் ம். தன் தசையாடும். ம். அப்புறம்தான் விடக்கூடாது இவங்களை எல்லாம். ம். நீங்க இப்போ அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவங்க வந்தாங்க இல்லையா, நம்ம என்ன சொல்லி அவங்கள சொன்னோம், ம். என்னன்னா சொன்னோம், அங்க இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய வம்சாவளி வந்த. அப்ப ஆணிவேர் எங்க இருக்கு? ம். அதுவும் திருவாரூர் மாவட்டம், ம். தமிழ்காரங்கன்னு. ம். அப்ப நான் அந்த இடத்துல உணர்றேன், உன்னுடைய ஆணிவேர் எங்க இருக்கு? ம். நீ திராவிட மாடல், நாங்க திராவிட மாடல், திராவிடர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்றீங்கல்ல, ம். நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுடைய ஆணிவேர் எங்க இருக்கு? ம். ஆணிவேர் எங்கண்ணா இருக்கு அவங்களோடது? இவர் பிறந்து வளர்ந்து திருவாரூரா இருக்கலாம், ம். உன்னுடைய ஆணிவேர் எங்க இருக்கு? சொல்லிட்டாங்களே கடந்த முறை வந்து இந்த உடனே ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா சேனலும் மணவாடு நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர், இங்கே பிறந்தவர், இங்கே இந்த மாதிரி இருந்து இங்கே வளர்ந்தவங்க, அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் இத்தனை பேர் நம்ம ஆட்கள் வந்து மந்திரியாக இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லா சேனல்லையும் தெலுங்குல சொல்லிட்டாங்க. தெலுங்குல சொல்லிட்டாங்க. நீ என்னதான் தெலுங்குல சொன்னாலும் உன் ஆணிவேர் எங்கப்பா இருக்கு? ஓங்கோல்ல தானே இருக்கு. ம். அப்ப இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் யார்? வீரமிக்க மரத்தமிழர் நாங்க தானே. ம். இப்ப நாங்க என்ன பாசிசம் பேசுறோம், மொழிவாதம் பேசுறோம், இனவாதம் பேசுறோம், நீங்க எப்படி சொல்றீங்க? ம். எங்க அண்ணன் சரியான பாதை, சீமான் அண்ணன் சரியான பாதையில போறாருங்க. இந்த அண்ணன் இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் தானே ஆகும். ஆனா நடந்துருன்றீங்க. ஆனா நடக்கும். ம். நடக்கும்னா நாங்க அப்புறம் எதுக்காக பெண்கள் நாங்க வந்திருக்கோம்? ம். யாரை நம்பி வந்திருக்கோம்? அண்ணன் எங்களுக்கு ஒரு வழி காட்டினாரு, ம். அதை விடக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டோம். ம். அண்ணன் அடிக்கடி சீமான் அண்ணன் சொல்வாரு, என் கைகளை இறுக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு. அவர் அது என்ன சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியல. ம். அண்ணா எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கண்ணா, நீங்க ஆலமரமா இருங்க, உங்க விழுதுகளா இருந்து உங்களை நாங்க வழி நடத்தி கடைகோடி வரைக்கும் இந்த கொள்கையிலும் தத்துவங்களையும் நாங்க எடுத்துட்டு போறோம். நாங்க பட்ட அதுதான் கஷ்டங்கள். இப்ப தேர்தல் களத்துல உங்களுடைய பிரச்சாரம். ஆமா, அதுதான் எங்களுடைய தேர்தல் களத்துல. இன்னும் ஒண்ணுன்னா, நான் அதாவது இப்போ வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே விவசாய நிலங்கள் மிகவும் அதிகமானது. ம். நான் இந்த வந்து தற்சார்பு கொள்கையை இங்க பேசணும்னு நான் நினைக்கிறேன் அந்த தேர்தல் தொகுதிக்குள்ள. ம். ஏன்னா வட மாவட்டங்கள் எல்லாமே மண்ணே இல்ல, அப்புறம் எப்படி தற்சார்பு பொருளாதாரம் வந்து வரும் உங்களுக்கு? நிறுத்திடுவான்னு ஒரு நம்பிக்கை தானா? ஓ, நம்பிக்கை நிறுத்தம், இருக்கு. நம்பிக்கை. அதிகாரம் வந்து மீட்டுருவோம், நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒரு அதிகாரம் நம்பிக்கை. வலிமை மிக்கது. ம். அது அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தோம்னா நம்ம அதை மீட்டுடுவோம், மீட்டுடுவோம். நிக்க வச்சிருவோம் சொல்றீங்க. எப்படின்னா, அந்த நமக்கு மக்கள் அதிகாரம், நீ யாரா என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கேட்டுடலாம். கேட்க முடியும்ல. ம். நமக்கு அந்த அதிகாரம் இல்லாததுனால தான் வர்றவன் போறவெல்லாம் தாய் இல்லாத புள்ள மாதிரி தலையில அடிச்சுட்டு போறோம் தமிழ்காரங்களை. நம்மவர்களை, என்னுடைய இனத்தவர்களை, என் தமிழ் மக்களை என்னை அழைச்சிட்டு போறாங்க. எனக்கு அதிகாரம் இருக்கும்போது நீ இந்த இதுக்குள்ள நீ வராத. ம். எனக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. இருக்கு. நான் ஒரு சுமதியா தெருவுல நின்று பேசுறதுக்கும், நாம் தமிழர் கட்சியில ஒரு சட்டமன்ற வேட்பாளரா பேசுறது வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கும் போது அதை நான் பயன்படுத்திக்கணும்னு. அந்த அந்த இதுல வந்து அங்க நிறைய நெல் அதிகமா விளையுது, ம். கரும்பு, வாழை எல்லாமே இருக்கு. நீங்க இந்த குறிஞ்சிப்பாடியில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, குறிஞ்சிப்பாடி லுங்கி ரொம்ப புகழ்பெற்றது ரொம்ப பேசப்படுறது இங்க. ஒண்ணு. அதெல்லாம் இப்போ வந்து காணாம போயிடுச்சு. ம். யாருன்னா அது இப்போ நம்ம எம்ஆர்கே அவர்களும் வந்து வேளாண் துறை அமைச்சர் தான். ம். அவருக்கு தெரியாதது நமக்கு என்ன தெரிய போகுது? ம். இருந்தாலும் ஏன் அவர் முன்னெடுக்கல ம். அப்படின்ற ஒரு கோவம் எங்களுக்குள்ள இருக்கு. அவரு நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அந்த வட கட்டாயம் மாவட்டங்கள்ல செய்திருக்கலாம். நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கலாம், மண் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு மண் சார்ந்த வந்திருக்கலாம். தொழிற்சாலைகள் நிறைய வரலாம். ஏன்னா முந்திரி நிறைய விளையக்கூடிய ஒரு இடம். நெய்வேலி பகுதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முந்திரி பயிர். அப்பா சைட்ல எல்லாமே முந்திரி பயிர் தான். அப்ப அந்த முந்திரி பயிர்ல வந்து எண்ணெய், தோலுல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க. ம். ம். அது இப்ப நிறைய பேர் கைத்தொழிலா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பா கூட ஒரு காலத்துல செஞ்சாரு. அது ஒரு பெருந்தொழிலா கொண்டு வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொண்டு வந்து ஏற்றுமதிக்கு நிறைய வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கிறன்ற அவசியம் நமக்கு வந்து கிடையாது.
ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தொழில் கூடம் தொழிற்சாலை எதுவும் இல்ல. இல்ல. இல்ல இப்போ நெல்லோடைய உமி இருக்கு பாருங்களேன், ம். அது வந்து கோல்டு ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க. ம். அந்த நெல்லோட உமியில இருந்து நிறைய பை ப்ராடக்ட் நமக்கு வரும். ம். அதை நம்ம இன்சுலேஷன்ல பயன்படுத்தலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பயன்படுத்தலாம், எனர்ஜியில அதுல பயன்படுத்தலாம். நம்ம எல்லாம் நிறைய இருக்குன்னா, ம். ஆனா இதுல இவங்கெல்லாம் பயன்படுத்திட்டாங்கன்னா தொழிற்சாலையா இல்ல. இந்த மக்கள் வந்து நின்னுட்டாங்கன்னா சொந்த கால்ல நிப்பாங்க. நம்ம போய் ஏமாத்தி ஓட்டு கேட்க முடியாது. ஓட்டு கேட்க முடியாது. இன்னைக்கு நீ 5000 ரூபாய் கொடுத்துட்டு என்னன்னா அந்த 5000 ரூபாய் எங்கேருந்து எடுத்த? பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில இருந்து ஒரு ஃபண்ட் எடுத்து தானே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிதியில ஃபண்ட் இருந்து எடுத்து. எடுத்தது. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ம். அவங்க இப்பதான் சமுதாயத்துல முன்னேறிட்டு வராங்க. அவங்க கை காலை உடைச்சு திருப்பி வைக்கிறேன்னும் போது இந்த 5000 வந்து வாக்கு அரசியல் பெருசா போச்சு ம். இல்லைங்களா? இந்த படிச்ச பல்கலைக்கழகத்துல எல்லாம் நிறைய படிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ம். அவங்களுடைய ஓய்வூதியத்தை வந்து அதுல வந்து நிதியை உன்னால கொடுக்க முடியல, நான் 70 கோடி நான் என்னால விடுவிக்க முடியலன்னு இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுது. ம். ஆனா ஒரே நாள்ல 7000 கோடி எப்படி நான் கொடுத்தாங்க? ம். அப்ப இவங்க எல்லாமே ஒரு வாக்கு அரசியலை தான் மக்களை வந்து கையெறு நிலையிலே வச்சிருந்ததான் திரும்ப இவங்க நம்ம கிட்ட வருவாங்க. எல்லாமே எல்லாம் செஞ்சுட்டா ம். வரமாட்டாங்க. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கடவுள் வந்து நம்மள பிரச்சனையோட வச்சிருந்தா தினமும் கடவுளை கும்பிட்டுட்டே இருப்போம். பிரச்சனை இல்லைன்னா கடவுளை கும்பிட கடவுளை மறந்துடுவோம். அதுதான் இப்ப திமுக செய்யற வேலை. திமுக அந்த வேலையை தான் நான் செய்யுது. நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறீங்கம்மா. நிறைய விஷயங்களையும் வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கீங்க. குறிப்பா அந்த தொகுதி மக்கள் மண் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதை மீட்கக்கூடிய ஒரு களமாக நாங்கள் மாற்றோம்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம திரும்பவும் தேர்தல் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.